வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கரூர் வேட்டிக்காரன் புதூர் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் அஜய், வயது 40. கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் தொழில் ரீதியாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தான் சிட்பண்ட் நடத்தி வந்ததாகவும் அதில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் செல்வகுமார். இதை நம்பிய அஜய் சிட்பண்டில் சேர்ந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்ட தனது உறவினர்களையும் சிட்பண்டில் சேர்த்துவிட்டார். ஒவ்வொரு மாதமும் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை சிட்பண்டிற்கு செலுத்தி வந்தனர். கொரோனா காலத்தில் 3 ஆண்டுகள் சிட்பண்டில் பணம் போடவில்லை. 7 மாதங்களுக்கு முன் நேரில் வந்த செல்வகுமார் கொரோனா கால பாக்கியுடன் சேர்த்து சுமார் 7 லட்சம் வரை வசூல் செய்துள்ளார். அஜய் மற்றும் உறவினர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது செல்வகுமார் பல காரணங்களை சொல்லி அலைகழித்து வந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் நேரில் சென்று கேட்டபோது செல்வகுமார் அனைவரையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஜய் போலீசிடம் புகார் கொடுக்க முடிவெடுத்தார். அவர்களை தடுத்து நிறுத்திய செல்வகுமார் தலா 7 லட்சம் மதிப்பில் 2 காசோலைகளை வழங்கினார். ஆனால் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் காசோலை திரும்பிவிட்டது. அதிர்ச்சியடைந்த அஜய் உறவினர்களுடன் வெங்கமேடு போலீசில் புகார் கொடுத்தார். பல மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் கரூர் எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லாவை சந்தித்து அஜய் மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்கம் மனு கொடுத்தனர். பணம் கட்டின்னு மோசடி எங்களை பண்ணிட்டாங்க. 13 வருஷமாக நாங்கள் கட்டிக்கிட்டு சிறு சேமு மாதிரி கட்டிக்கிட்டே வந்தோம். இதோ கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குற பிஸ்னஸ்ன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டுன்னு கோடி கணக்காக வருது, இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்லி சார் எங்களை ஏமாத்தின்னு 10 பேர் மக்களை நாங்கள் கட்டிக்கிட்டே இருந்தோம். ஒரு 13 வருஷமாக ஒரு 2 லாக்டவுனில் வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வருஷமாக நாங்கள் கட்டாமல் விட்டதை பின்ன அப்புறமா இப்போ இந்த இடையில ஒரு 7 மாதத்துக்கு முன்ன சார் எங்களுக்கு இவ்வளோ தொகை 10 லட்ச ரூபா கட்டினா சார், இவ்வளோ தொகையை நாங்கள் வாங்கி தர்றோம், இவ்வளோ நம்ம பழைய காசோட எங்களை நாங்கள் வாங்கி தர்றோம்னு சொல்லினு சார், நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லினு திருப்பி எங்ககிட்ட எங்கள் ஊரில் பேசினு எங்கள்கிட்ட 10 பேர் எங்கள் 10 குடும்பத்துக்கு வாங்கிட்டு போனாங்க. இப்போதும் கூட நெடுவெட்டியே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஏறிடுச்சு, நாளைக்கு ஏறிடுச்சு, இதை கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் கடன்காரங்க எல்லாம் எங்கள் 10 குடும்பத்துக்குன்னு எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார். வசூல் பண்ணுவாங்களா? இல்லை நேரில் கூட வசூல் பண்ணிட்டு போவாங்க சார். நேரில் கூட எங்கள் ஊர் வசூல் பண்ணிட்டு போவாங்க. எந்த நம்பிக்கையில் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க சார்? சரி நரிக்குறங்க நம்ம சொந்தக்காரங்க தானே சார். நம்பி கூட சொந்தக்காரங்களா? ஆமாம், அந்த டீம்ல உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரா? இருக்கிறாங்க சார். அவர் எங்க இருக்காரு? அவர் பேர் செல்வகுமார். திருவண்ணாமலை மாவட்டம் சையார் வட்டம் மோரணம் கிராமம் சார். அவர் திருவண்ணாமலை மாவட்டம் சார். அவர் உங்க நரிக்குற சமுதாயம் சார். ஒரு நரிக்குற சமுதாயம் சார். எங்களை மாதிரி நரிக்குற இந்த மாதிரி ஏமாத்திரம் நாங்கள் எப்படி நாங்கள் பொழிக்கணும் சார்? நடவடிக்கை எடுக்கலாம். எங்களை அவங்கள மாதிரி ஏதோ ஒரு புடி வாரண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு எடுத்து வர மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க சார். நன்றியோட வேண்டி கொள்றோம் சார். எங்களுக்கு மதிப்பு சார் நாங்கள் மொத்தமா ஒரு 10 பேர் கட்டி இருக்கிறது ஒரு ஆளுக்கு பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபா மேல கட்டி இருக்கிறோம் சார். இப்ப பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபா வசூல் பண்ணி கட்டி இருக்கிறோம். இந்த 7 மாசத்துக்கு சார் மொத்தமா வாங்கி போயிட்டாங்க. பழைய காசோட கொடுக்குறேன்னு சொல்லி சார். எங்க புள்ளங்குடியோட எங்களுக்கு நாங்க சாவர நிலைமை கூட வந்துருச்சு. பிச்சை கேட்கற நிலைமை கூட வந்துருச்சு சார். எங்களுக்கு இந்த கொண்ட குட்டியோட சார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி கிழக்குக்காடு கணபதி நகரை சேர்ந்தவர் அங்கமுத்து மனைவி கமலம். இவரது மகள் வீட்டருகில் வீடு கட்டி வருகிறார். இவர் வீட்டின் அருகே இருந்தபோது சொகுசு காரில் வந்த 3 நபர்கள் குடிக்க தண்ணீர் கேட்டனர். கமலம் தண்ணீர் எடுக்க சென்ற நேரத்தில் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 10 பவுன் செயினை பறித்து காரில் தப்பினர். வாழப்பாடி போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரவாயலை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுவனின் பெற்றோர் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் பள்ளி விடுமுறை நாளில் ஆலப்பாக்கத்தில் உள்ள ஒரு பூங்காவிற்கு தனது மகன் விளையாட சென்றதாகவும் அங்கே இருந்த இளைஞர் ஒருவர் தனது மகனை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவம் குறித்து விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மதுரவாயல் ஆலப்பாக்கத்தை சேர்ந்த ஹரி, வயது 21 என தெரியவந்ததை அடுத்து அந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை ஹரி அழைத்து சென்று தான் சினிமா துறையில் பணிபுரிந்து வருவதாகவும் தனது செல்போனில் உள்ள சமூக வலைதள பக்கத்தில் பல்வேறு நடிகர்களுடன் பழக்கம் இருப்பதாக கூறி புகைப்படங்களை காண்பித்து அவர்களை பார்க்க அழைத்து செல்வதாக சிறுவனை அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது.
இதையடுத்து ஹரியை போலீசார் கைது செய்தனர். கோவை சரவணப்பட்டி குமரகுரு கல்லூரி மாணவர்கள் ஹைட்ரஜனை கொண்டு சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். வாகனம் கத்தார் நாட்டில் நடைபெறும் ஷெல் சுற்றுச்சூழல் மாரத்தானில் பங்கேற்க உள்ளது. ஸோ நாங்கள் வந்து டீம் ரென்யூ. ஸோ டீம் ரென்யூ வந்து நாங்கள் ஒரு 14 மெம்பர் இன்டர்டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர ஒரு டீம். ஸோ நாங்கள் வந்து ஷெல் ஈகோ மேரத்தான்ங்கிற ஈவெண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ ஷெல் ஈகோ மேரத்தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸ் காங்க்ளமரேட் ஷெல் கண்டக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஈவெண்ட். இது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அவங்க இனோவேஷன்ஸ் அவங்க டிசைன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஏன் இந்த காம்படிஷனோட யூனிக் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்க மத்த காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாம் வந்து ஸ்பீட பத்தி இருக்கும், ரேஸ் பத்தி இருக்கும். ஆனா இந்த காம்படிஷன் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பத்தி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா மைலேஜ் பத்தி இருக்கும். ஸோ நாங்க வந்து லாஸ்ட் இயர் இந்தோனேஷியால லாம்பாக் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் டைம் செகண்ட் டைமா நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றோம் லுசைல் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் அட் தோஹா கத்தார். ஸோ நாங்க இந்த எங்க வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ல யூஸ் பண்ணி ப்ரொபல் பண்ண போறோம். ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு இந்தியாலே ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி ஒரு காம்படிஷன் அப்ராட் போறது எங்க டீம் தான். அண்ட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து அரௌண்ட் வந்து 272 கிலோமீட்டர்ஸ் தருது. ஸோ கன்சிடரிங் த டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி கெட்டிங் அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ் சாலிட்லி. மேனுஃபேக்சரிங் இல்ல, தே வில் பி ஹெல்பிங் இன் ப்ரொக்யூர்மெண்ட், மெயின்டைனிங், ஃபினான்ஸ். யா, இப்போ வந்து நாங்க இந்த வெஹிக்கிள் சேல்ல வந்து நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. இப்போ வெஹிக்கிள்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான திங் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ நாங்க அதை வந்து சேஞ்ச் பண்றோம். எப்படின்னா வந்து இங்க வந்து ஆக்சுவலி ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஸோ நாங்க வெஹிக்கிளோட டிசைன் அப்போ வந்து ஏஐ மாடல்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணி ரெண்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஐ சிஸ்டம் வச்சு நாங்க நிறைய ஆப்ஸும் இப்போ பில்ட் பண்ணிருக்கோம். எங்க டீமுக்கான ஆப்புமே வந்து கோட் ரைட் பண்றதுக்கெல்லாம் ஏஐஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கோவில் பாபாக்குடியில் மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இன்று காலை பள்ளியின் இமெயிலுக்கு பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் வந்தது. இதுகுறித்து அலங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் பள்ளிக்கு விரைந்து வந்தனர். அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து சென்றனர்.
பண்ணுங்க